வணக்கம். தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடா எழுத்தாளர் இணையம் நடத்திய நூல்களின் சங்கமம் 2026 நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி காலை 10 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரையும் கனடா தமிழிசை கலாமன்ற மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு ஏராளமான தமிழ் மக்கள் கலந்து சிறப்பித்திருந்ததையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்விலே கனடா எழுத்தாளர்களுடைய, ஈழத்து எழுத்தாளருடைய, இந்தியா எழுத்தாளர்களுடைய அனைத்து நூல்களும் இங்கே கண்காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்ததையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்விலே பல கலை நிகழ்வுகள் இடம்பெற்றது. தொடர்ச்சியாக கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்துடைய தலைமை உரையோடு ஆரம்பமான இந்த நிகழ்வுகள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஒரு ஓய்வில்லாமல் இங்கே நடந்ததையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த முதலாவது பகுதியாக இந்த நூல்கள், அது மட்டுமல்ல, பல நூல்களுடைய வெளியீடுகள், அறிமுக நிகழ்வுகள் என இடம்பெற்றது. இடைக்கிடை அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருந்ததையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்விலே முதலாவது பகுதியாக கனடா எழுத்தாளர் இணையத்தினுடைய ஆரம்ப நிகழ்வோடு ஈழத்து எழுத்தாளர் தமிழ்நதி அவர்களுடைய அம்மன் மரம் என்ற நூல் அறிமுக உரையும், அதைத் தொடர்ந்து அந்த நூலுடைய வெளியீடும் இடம்பெற்றது. இதைத்தான் நாங்கள் முதலாவது பகுதியிலே தற்போது வெளியிட இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அங்கே நடைபெற்ற நூலுடைய அறிமுக நிகழ்வுகள், வெளியீடுகள் அனைத்தையும் நாங்கள் பகுதியாகத்தான் இந்த தடயத்தார் நிகழ்வோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அனைத்தையும் தொகுத்து இன்று இந்த நேரத்திலே முதலாவது பகுதியாக வெளியிட இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்வுக்குள்ளே செல்வோம். கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் வழங்குகின்ற நூல்களின் கண்காட்சி என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழா இப்பொழுது இனிதே ஆரம்பமாகின்றது. அந்த வகையில் முதலாவதாக மங்கள விளக்கேற்றலை இந்த மண்டபத்தின் வெளியே நிகழ்த்திவிட்டு பின்பு மண்டபத்தின் உள்ளே இந்த அரங்குக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அந்த வகையில் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவரையும் மண்டபத்தின் வெளியே வருமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குரல் பாவுக்கு இணங்க அகிலம் முழுமைக்கும் முதற் பொருளாய் எங்கும் நிறைந்திருக்கும் பேரிறையின் பொற்பாதங்களை தொழுகின்றேன். முத்தமிழ் அன்னையின் பொற்பாதங்களை போற்றி முப்பால் தந்து உலகிற்கு அறிவொளி காட்டும் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் மலரடிகளை தொழுது கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் வழங்கிக் கொண்டிருக்கும் நூல்களின் சங்கமம் என்ற பெருவிழாவிலே ஞானச் செறிவும் அவை அறிவும் மிளிர வீற்றிருக்கின்ற அன்பு சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம்
பெருமையுடன் நடாத்துகின்ற நூல்களின் சங்கமம் என்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க புத்தக கண்காட்சி விழாவில் நானும் உங்களோடு இணைந்து கொள்வதில் பேரானந்தம் அடைகின்றேன். எனது பெயர் ஜோதி ஜெயக்குமார். ஞானத்தின் ஒளியாய் விளங்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் தமிழின் பண்போடும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நூல்கள் மனித ஆன்மாவின் கால சுவடுகள். அறிவை அகலமாக்கி உணர்வை உயர்வாக்கி வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் அரிய பொக்கிஷங்களே நூல்கள். அத்தகைய அறிவு கருவூலங்கள் ஒருங்கே கூடும் நூல்களின் சங்கமம் என்ற இந்த புத்தக கண்காட்சிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் நெஞ்சம் நிறைந்து வரவேற்கின்றோம். 33 வருடங்கள் கனேடிய மண்ணிலே தமிழின் பெருமை சொல்லி கோலோச்சி கொண்டிருக்கின்றது கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம். எங்கே உங்களுடைய ஒரு பலத்த கரவொலிகளோடு மங்களகரமாக இந்த விழாவை ஆரம்பிப்போம். நன்றி. முதலாவதாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெற இருக்கின்றது. கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் வழங்குகின்ற இந்த புத்தக சங்கம விழாவானது அத்தனை சிறப்புகளோடும் இனிதே நடைபெற வேண்டி தொன்மையான தமிழர் மரபுகளுக்கு ஏற்ப மங்கள விளக்கினை ஏற்றி வைப்போம். அதற்காக நாங்கள் அழைக்கின்ற விருந்தினர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே வீணை மைந்தன் சண்முகராஜா அவர்களை அரங்கிற்கு அழைக்கின்றோம். பேராசிரியர் இளைய தம்பி பாலசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி விமலா பாலசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மந்தாகினி குமரேசன் அவர்களை அழைக்கின்றோம். லசந்தி ராஜ்குமார் அவர்களை அழைக்கின்றோம். விவேகானந்தர் அவர்களை அழைக்கின்றோம். மோகனதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாகேஸ்வரி சிவகுருநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மார்க்கம் சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ஸ்ரீ குமரகுரு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு மகேந்திர ராஜா அவர்களை அழைக்கின்றோம். திரு சோமசுந்தரம் ஜெயக்குமார் அவர்களை அழைக்கின்றோம். திரு தேவராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சசிகலா ஜீவானந்தன் அவர்களை அழைக்கின்றோம். ஜீவநந்தினி சுரேஷ் அவர்களையும் வருமாறு அழைக்கின்றோம். சஜந்தன் பசுபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து சுப்பிரமணியம் ராசரட்னம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முரளிதரன் நடராசா வாருங்கள், உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம். காலம் செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர்களோடு தொடர்ந்து கோமதி காண்டீபன் அவர்களை அழைக்கின்றோம். செல்வி மயில் வாகனம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இப்பொழுது சிவவதனி பிரபாகரன் அவர்களை மங்கள விளக்கேற்ற மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன்.
அவர்களோடு சேவாளன் அவர்களை மங்கள விளக்கேற்றுவதற்காக அரங்கிற்கு அழைக்கின்றோம். கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் பெருமையுடன் வழங்குகின்ற புத்தக கண்காட்சி. இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழா ஆனது மங்கள விளக்கேற்றலுடன் இனிதே ஆரம்பமாகி இருக்கின்றது. ஆசிரியர் மஜந்தா அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்க அரங்கிற்கு அழைக்கின்றேன். விளக்கினை ஏற்றி வைத்து இந்த அற்புதமான விழாவை ஆரம்பித்த அத்தனை சான்றோர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழர் பண்பாட்டு அடையாளத்தை போற்றும் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். அதேவேளை எமக்கு உயர்வான வாழ்வை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கனேடிய தேசத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் கனேடிய தேசிய கீதமும் இசைக்கப்பட உள்ளது. இந்த இரு கீதங்களையும் இசைப்பதற்காக சோலை ராஜ்குமார், சென்னி ராஜ்குமார் மற்றும் சோழன் ராஜ்குமார் ஆகிய குழந்தைகளை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்கின்றோம். கடல் வைப்பிடம் தன்மனம் வீசி
தொடர்ந்து தாயக விடுதலைக்காய் தம்மை நுயர்ந்த வீரர்களுக்கும் காலத்தின் கோலத்தாலும் இயற்கையின் அணைப்பாலும் பிரிந்த அத்தனை ஆன்மாக்களுக்கும் அவர்களின் அழியாத நினைவுகளை நெஞ்சிலே ஏந்தி நாம் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் என வள்ளுவ பெருந்தகை நமக்கு வழிகாட்டுகின்றார். அந்த இனிய விருந்தோம்பல் மரபின் வழியிலே இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்று தமது வரவேற்புரையால் இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக உதயன் பத்திரிகையின் தோற்றுவிப்பாளரும் அதிபரும் ஆகிய திரு RN லோகேந்திரலிங்கம் அவர்களை பேரன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்ற வகையில் மாத்திரமல்ல, கனடா எழுத்தாளர் இணையத்தினுடைய தற்போதைய உப செயலாளர் என்ற வகையிலே நான் உங்களை வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். எழுத்தாளர் இணையத்துடைய தலைவரும் அவர் பதவியேற்ற காலத்தில் இருந்து இணையத்தினுடைய செயற்பாடுகளை இன்னொரு தளத்துக்கு கொண்டு செல்லும் வகையிலே செயல்பட்டு வருகின்றமான ரவி கனசபை அவர்களே, ஏனைய உறுப்பினர்களே, குறிப்பாக இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்வதிலே குறிப்பிட்ட அங்கத்தவர்கள் கடுமையாக செயல்பட்டிருக்கிறார்கள். அகனி சுரேஷ் அவர்கள் முன்னாள் தலைவர், வாசுகி நகுலராஜா அவர்கள் தற்போதைய செயலாளர், குரு அரவிந்தன் அவர்கள் முன்னாள் தலைவர், இதுபோன்று இந்த எழுத்தாளர் இணையத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே நான் உட்பட இதில் ஈடுபட்டிருந்தோம். ஆகவே அவ்வாறான ஒரு அர்ப்பணிப்போடு இன்று அரங்கேறி இருக்கின்ற இந்த இரண்டாவது எழுத்தாளத்தினுடைய இரண்டாவது நூற்கண்காட்சியிலே இப்பொழுது வருகையிருக்கின்றவர்கள், இன்னும் வர இருக்கின்றவர்கள், பல மேசைகள் பெருமையாக இருந்தாலும் அந்தந்த நூலாசிரியர்களோ அல்லது அவருடைய பிரதிநிதிகளோ இங்கே வருவார்கள் என்ற வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, முக்கியமாக இந்த திரை மறைவில் தயாராக மறைவில் இருந்தாலும் அங்கு அடுத்த வாத்திய இசை வழங்குவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் லசந்தி ராஜ்குமார் அவர்களுக்கும் அவருடைய மாணவிகளுக்கும் ஏனைய பக்கவாத்திய கலைஞர்கள் அவர்களையும் நான் முதலிலே வரவேற்கின்றேன் என்றால் நான் இருக்கின்ற மேடையிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதே போன்று
எழுத்தாளர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நூல் கண்காட்சியுடைய தங்களுடைய சாவடிகளை அல்லது மேசைகளை தாங்கள் பணம் கொடுத்து பெற்று தங்களுடைய நேரத்தை அர்ப்பணித்து தங்கள் அரிய படைப்புகளை இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்துகின்ற அனைத்து எழுத்தாளர் பெருமக்களுக்கும் நன்றி. இந்த நூல் கண்காட்சி நடைபெறுவதற்கு சில புரவலர்கள் கொடையாளர்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பெயர்களை இங்கே குறிப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றியையும் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை நான் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 32 வருடங்கள் இந்த எழுத்தாளர்களுடைய இணையம் பயணிக்கிறது. அதை ஆரம்பித்தவர்கள் முக்கியமானவர்கள் ஒருவரான வீணைமந்தன் சண்முகராஜா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். விளக்கேற்றுவதிலே அவர் கலந்து கொண்டிருந்தார். நான் ஒரு இடத்திலே சொன்னேன், வீணைமந்தன் சண்முகராஜா அவர்கள் எழுத்தாளர் இணையத்தை ஒன்றியலிலே ஆரம்பித்திருக்கலாம், இங்கிருந்து நாங்கள் போயிருக்க வேண்டும். ஆனால் அவர் இங்கே வந்து இங்குள்ள எழுத்தாளர்களை வைத்துக்கொண்டு அதை அளவட்டி சிஸ்கந்தராஜா என்கின்ற இன்னொரு கவிஞர், ஒரு அற்புதமான கவிஞர், இப்பொழுது அவரை இலக்கிய உலகம் காண்பதில்லை, இலக்கிய உலகத்திலே அவர் இல்லை என்று. அவ்வாறு அவர் வீணவேந்தன் அவர்கள் மொன்றியல் வாழ் எழுத்தாளர்களையும் இங்கே எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எனது உதயன் பத்திரிகைக்கு பலரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவ்வாறானவர்களில் கவிஞர் உமா மோகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தொலைபேசியிலே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார். உங்களை குடும்பத்தை நான் வரவேற்கிறேன். ஆகவே நாங்கள் இந்த ஆரம்பம் நல்ல ஒரு ஆரம்பம். ஆகவே நான் எழுத்தாளர் இணையத்தின் நிர்வாக சபையின் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்று இனியும் வரப்போகின்றவர்களையும் வரவேற்று மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அற்புதமான வரவேற்புரையை வழங்கிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு R.N. லோகேந்திரலிங்கம் அவர்களுக்கு நன்றி. புலம்பெயர் மண்ணிலே தமிழின் அடையாளத்தையும் எழுத்தின் ஆற்றலையும் இலக்கியத்தின் செழுமையையும் தலைமுறை தோறும் காத்து செல்வது சாதாரண பணியன்று. அது ஒரு வரலாற்று கடமை. நான் ஏற்கனவே கூறியது போல ஓரிரு வருடங்கள் அல்ல, 33 வருடங்கள் தொடர் தேர்ச்சியாக, அதுவும் இந்த புலம்பெயர் தேசத்திலே கனேடிய மண்ணிலே கோலோச்சி கொண்டிருக்கின்றது கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம். அதற்காக முதலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் கரவொலிகளோடு என் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கனடா மண்ணில் தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் பணிகளை மிகுந்த அர்ப்பணிப்போடு முன்னெடுத்து வருகின்ற தற்போதைய தலைவர் மதிப்புக்குரிய திரு ரவி கனகசபை அவர்களை தலைமை உரையாற்றுவதற்காக அரங்கிற்கு அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் தாய்க்கு வணக்கம். தமிழால் அணிந்திருக்கும் அன்பு உறவுகள், எழுத்தாளர்கள், இலக்கிய நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், இணைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், தொண்டர்களாக உதவி புரிபவர்கள், கலை நிகழ்வுகளில் பங்கு கொள்ளுபவர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கனிந்த வணக்கம். புலம்பெயர்ந்த கனடிய தேசத்தில் தமிழ் அன்னையின் பிள்ளைகளாக தங்கள் இலக்கிய படைப்புகளோடு சங்கமிக்கும் திருநாள் என்று இலக்கிய ஆளுமைமிக்க பல எழுத்தாளர்களின் ஆக்கங்கள் இன்றைய நூல் கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பதை காணும்போது பெருமையாக இருக்கிறது. நமது இன்றைய தலைமுறையையும் தாண்டி தமிழினம் வாழ வேண்டுமென்றால் தமிழ் மொழி வாழ வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்துள்ளோம். தமிழை வாழ வைக்கும் முயற்சியில் பலரும் ஈடுபட்டுள்ளோம் என்பது உண்மை. அமைப்புகளின் முயற்சியாகவும் கனடிய கல்விக் கொள்கை மூலமாகவும் குறிப்பிட்ட அளவிலான மாணவர்கள் தமிழை பயின்று வருகிறார்கள் என்பது ஆறுதலான விடயம். ஆனாலும் நமது மொழியின் வளர்ச்சி எதுவரை என்ற சந்தேகமும் இருக்கத்தான் செய்கிறது. இத்தகைய சவால்களை தாண்டுவதற்கு தொடர்ச்சியான படைப்புகளின் வெளியீடுகளும் அவசியமாகிறது.
அதற்கான பணியில் புலம்பெயர்ந்த எழுத்தாளர்கள் பலர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதற்கு இன்றைய இந்த நூல்களின் சங்கம் நிகழ்ச்சியை சான்று. வாசிப்பு பழக்கம் அருகி வருகிற போதும் பயனுள்ள நூல்கள் தொடர்ந்து வெளிவரும் போது அவை எதிர்கால சந்ததிக்கு ஆவணமாக பேணப்படும் என்பதே இந்த நூல்களின் முக்கியத்துவமாகும். அத்தகைய படைப்புகளை வெளியிடும் எழுத்தாளர் பெருமக்களுக்கு எமது பணிவான்பான வாழ்த்தையும் நன்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வானது கனடா தமிழ் எழுத்தாளர் நிலையத்தால் நடத்தப்படும் 2வது நூல் கண்காட்சியாகும். 2024 ஆண்டு கனடாவில் முதலாக இதே போன்ற ஒரு நூல் கண்காட்சியை ஐயப்பன் ஆலய மண்டபத்தில் நடத்தியிருந்தோம். 32 எழுத்தாளர்கள் கண்காட்சியில் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். 9 நூல்கள் வெளியிடப்பட்டும் அறிமுகம் செய்தும் வைக்கப்பட்டன. இன்றைய தலைமுறையின் கலை நிகழ்வுகளோடு சிறப்பாக அது நடந்தேறியது. அதே போன்றே இம்முறையும் 30 வரையான எழுத்தாளர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தலில் இணைந்துள்ளன. நூல்கள் சிலவற்றின் வெளியீடுகளும் இடம்பெற உள்ளன. இளைய தலைமுறையும் இணைந்து கொள்வதன் மூலம் தமிழ் இலக்கிய படைப்புகள் பற்றியும் தமிழ் கலை கலாச்சாரம் பற்றியும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அவர்கள் பங்கு பெற்றும் நிகழ்வுகளும் இன்று இடம்பெற உள்ளன. டொரண்டோ, மான்ட்ரியால், ஓட்டாவா போன்ற பிரதேசத்தைச் சேர்ந்த தமிழ் எழுத்தாளர் பெருமக்கள் இந்த நிகழ்வில் தங்கள் நூல்களை காட்சிப்படுத்த வந்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மனதை தருகிறது. பயணத்தூரம், பணச்செலவு, காலவிரியம் போன்ற சிரமங்களை பாராது இந்த இலக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றமைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல்களை புதிதாக வெளியிடும் அல்லது அறிமுகம் செய்யும் எழுத்தாளர் பெருமக்களுக்கு எங்கள் இணையத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுரையை எங்கள் செயலாளர் முனைவர் வாசி நவராஜா அவர்களால் வழங்கப்படும் என்றாலும் முக்கியமான சிலருக்கு இந்த வேளையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இத்தகைய நிகழ்வை நடத்துவதற்கு பண உதவி அவசியம். எழுத்தாளர் இணையத்தை பொறுத்தவரை நாங்கள் நடத்தும் எந்த நிகழ்வானாலும் ஆரம்ப செலவுகளுக்கு கைகொடுப்பவர்கள் எங்கள் இணையத்தின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் தான். பண உதவி மட்டுமல்ல, ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை எம்மோடு கைகோர்த்து நிற்பவர்களும் அவர்கள்தான். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து, நூல்களை காட்சிப்படுத்தவும் வெளியிடவும் முன்வந்த எழுத்தாளர் பெருமக்களின் பணப்பங்களிப்பும் பக்கபலமாக இருந்திருக்கிறது. கூடவே தமிழ் மேல் பெற்றுக்கொண்ட தமிழ் உணர்வாளர்களான கணக்காளர் திரு நிமால் வினயமூர்த்தி மற்றும் தாய் வீடு பத்திரிகையின் ஆசிரியர் திலீப்குமார் ஆகியோரின் மனமு வந்த பங்களிப்பு விழாவுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமைந்தது. அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. கலை நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை ஆசிரியர்களான இணையத்தின் பெண் நிர்வாக அங்கத்தவர்களது மாணவர்களின் பங்களிப்போடு இடம்பெற உள்ளதை மாழ்வோடு சேர்த்துக் கொள்கிறேன். தாயகத்து எழுத்தாளர் தீவச்சலினின் நூலை இந்த அரங்கில் அரங்கேற்றுவதற்கு தமது உபசெயலாளர் உதயன் ஆசிரியர் அவர்கள், உதயன் பத்திரிகை ஆசிரியர் லோயந்தலின் அவர்களுக்கு நன்றி. அந்த நூல் எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு நூல், பிரபலமான நூல். அது எங்கள் தாயக மண்ணின் நினைவுகளை சுமந்து வருகின்ற நூல். அது இங்கே வெளியிடப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுவது எங்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. தமிழ் நூல் கண்காட்சி என்றதும் எந்த ஒரு கேள்வியும் கேளாமல் ஆதரவு தரும் அத்தனை பேருக்கும், இந்த மண்டபத்தில் உள்ள வருகை வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சி பற்றி மக்களிடம் கொண்டு சென்ற ஊடகங்களுக்கு எமது நன்றி. இப்படி பலரது பலன்களிப்போடு கைகோர்த்து இந்த நிகழ்வை நடத்துவதில் நாம் மனநிறைவு கொள்கிறோம். உங்கள் பூரண ஒத்துழைப்புக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி. கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் தலைவர் திரு ரவி கனகசபை அவர்கள்
வழங்கிய தலைமை உரைக்கு நாங்கள் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் கனேடிய தேசிய கீதம் இசைத்த மாணவர்களுக்கான கௌரவிப்பினை இந்த அரங்கம் வழங்க இருக்கின்றது. அந்த கௌரவிப்பை வழங்குவதற்காக ரஜினி சதானந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு உமா மோகனதாஸ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அற்புதமான மற்றும் ஒரு நிகழ்ச்சியினை நாங்கள் இந்த அரங்கிலே கண்டுகளிக்க போகின்றோம். இன்னிசைவாணி சங்கீத கலா வித்தகர் திருமதி லசந்தி ராஜ்குமார் அவர்களின் கட்டமைக்கப்பட்ட வழிகாட்டலிலே வீணை, வயலின், மிருதங்கம் மற்றும் தபேலா ஆகிய வாத்தியங்கள் சங்கமிக்கக்கூடிய நாத வெள்ளம் எங்களுடைய செவிகளை நிறைக்க உள்ளது. அதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற மாணவர்கள் அபிநயா ஹரிகிருஷ்ணா, அஸ்வினி நிமலகுமார், ஆரணி மோகனதாஸ், சரண்யா ராகவன், தர்ஷனா சக்திதரன், இனுஷியா கணேசதாஸ், ஹரிணி நிமலகுமார், ஹர்ஷினி நிமலகுமார், ஹர்ஷினி ஸ்ரீஸ்கந்தகுமார், ஹரிஷா துஷ்யந்தன், கிஷோரி ராஜ்குமார், சோபியா மோகனதாஸ், தானியா ஸ்ரீஸ்கந்தராஜா, வானதி அர்ஜுனா, வர்ஷா வரதராசா அவர்களோடு இணைகின்ற பக்கவாத்திய கலைஞர்கள் மிருதங்கம் வழங்க இருக்கின்றார் ரெதுஸ்கரன் ரமணீகரன், தபேலா இசை கொடுக்க காத்திருக்கின்றார் ராஜ்பவன் ராஜ்குமார். அவர்களுக்காக உங்களுடைய கரவொலிகளை கொடுப்போம். Ladies and gentlemen, please join me in welcoming our wonderful students to the stage.
ஒரு இசை நிகழ்ச்சியை நாங்கள் கண்டு கழித்தோம். வண்ணமயமான ஒரு இசை நிகழ்ச்சி, அழகான வண்ணமயமான ஆடைகளோடு கலைவாணி வீட்டிருப்பது மாதிரி மிக அருமை. Thank you to the students and the teacher for this beautiful performance. Ladies and gentlemen, please give them a big round of applause. Thank you. கன்னடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் இந்த நூல் கண்காட்சிக்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பு நடனத்தின் மூலம் மாணவர்கள் இதோ வரவேற்க வருகிறார்கள். உங்களுடைய ஒரு பலத்த கரவொலிகளை கொடுத்து அவர்களை மேடைக்கு வரவேற்போம்.
மிக அருமையான ஒரு நடனத்தை கண்டு கழித்தோம். பிரபல்யமான ஆசிரியை கலைக்கோவில் நுண்கலை கல்லூரி அதிபர் ஸ்ரீமதி வனிதா குகேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய கரவொலிகளோடு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியினை ஒழுங்கமைப்பு செய்து இந்த அரங்கிற்கு அழைத்து வந்தவர் எங்கள் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் செயலாளர் முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆசிரியர் ஸ்ரீமதி வனிதா குகேந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்கு வாணிஸ்ரீ சுவபாத சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு பதிவுகள் ஆசிரியர் கிரீதரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவர்களுக்கும் நன்றி. மறுபடியும் ஒரு கரவொலிகளை கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் செல்ல போகின்றோம். அதற்கு முன்னதாக நூலாசிரியர் தமிழ்நதி ராஜகுமாரன், அற்புதமான பெயர் இல்லையா, தமிழ்நதி அவர்களுடைய நூல், அந்த நூலினுடைய பெயர் கூட இன்னும் ஒரு தெய்வீகமாக இருக்கின்றது. அம்மன் மரம். அம்மன் மரம் சிறப்பு. நூலாசிரியர் தமிழ்நதி ராஜகுமாரன் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். அவருடைய அம்மன் மரம் என்ற நூல் குறித்து அவர் ஒரு அறிமுகத்தினையும் அந்த நூலையும் இப்பொழுது வெளியிட்டு வைப்பதற்காக அரங்கிற்கு அழைக்கின்றோம். என்னை இங்கே பலருக்கும் கலைவாணி ராஜகுமாரன் பெயரில் முன்னர் தெரிந்திருக்கலாம். இப்போது தமிழ்நதி என்ற பெயரிலே எழுதி கொண்டிருக்கிறேன். இதுவரையிலே 12 புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. கடைசியாக இந்த நாவல் இம்மாதம் ஆரம்பத்திலே வெளியானது. இந்த நாவலுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால், இதனுடைய கருப்பொருள் என்னென்றால், போருக்கு பிறகான எங்களுடைய ஈழ மண்ணிலே இருக்கிற நிலவக்கூடிய சில சமூக சிக்கல்கள், சமுதாய சீரழிவுகள், ஒரு கட்டுப்பாடற்ற நிலை உருவாகி இருப்பதை பற்றிய நாவல் இது. அதனோடு இங்கே புலம்பெயர் வாழ்விலே எங்களுடைய எல்லோரும் வசதியாக வாழ்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய மக்கள் மத்தியிலே எவ்வளவு அரும்பாடுபட்டு ஈழத்திலே இருக்கிறவர்களுக்கும் எல்லோருக்கும் பொருளாதார ரீதியாக எவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இங்கே இந்த மோசமான காலநிலையிலேயும் ஒரு நேரமின்மையிலேயும் ஓடி ஓடி உழைத்து எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பற்றி, நிலத்தையும் குலத்தையும் பற்றிய ஒரு நாவல் இது. ஆர்வமுடையவர்கள் வாங்கி படிக்கலாம். நன்றி.
வணக்கம். இவ்வளவு நேரமும் தடயத்தார் நம்மவர் நிகழ்விலே கனடா எழுத்தாளர் இணையம் நடத்திய நூல்களின் சங்கமம் 2026 நிகழ்விலே முதலாவது பகுதியை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை தடயத்தார் யூடியூப் வழியாகவும் தடயத்தார் முகநூல் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா எழுத்தாளர் இணைய அமைப்பினருக்கும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய அனைத்து கனடா வாழ் மக்களுக்கும் இந்த நிகழ்விலே நூல்களை கண்காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் வைத்த அனைத்து எழுத்தாளர்களுக்கும் இந்த நிகழ்விலே இடம்பெற்ற கலை நிகழ்வுகளுடைய கலைஞர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.